Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ ஜனவரி 2024 எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் ஜனவரி ஃபெப்ரவரி 2024 அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. சில பேர் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்டூடெண்ட் லாகின் பண்ண சொல்லும். நீங்க பாத்தீங்கன்னா உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போங்க. உள்ள போனதும் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல எக்ஸாம் நேம்னு கேட்கும். இதுல ஜனவரி 2024 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் அசைன்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இயர் செமஸ்டர் கேட்கும். ஸோ இப்போ நீங்க எந்த இயர் எந்த செமஸ்டர்ல இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பிபிஏ செகண்ட் இயர் 4th செமஸ்டர் வந்து கிளிக் பண்றேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் வந்து கேட்கும். அதாவது என்ன சப்ஜெக்ட்டோ அதை வந்து கேட்கும். இப்போ நான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் நம்பர் வந்து கேட்குது. ஸோ அசைன்மெண்ட் 1 வந்து நான் கிளிக் பண்ணிட்டு சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் செமஸ்டர், நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நெக்ஸ்ட் கோர்ஸ் நேம், கோர்ஸ் கோட், அசைன்மெண்ட் நம்பர், டியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க 27/6/2024. அதாவது உங்களுக்கு ஜூன் 27 வரை அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அப்லோடுன்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து நாட் சப்மிட்டட், இதுவரையும் இவர் சப்மிட் பண்ணல. ஸோ நீங்கள் இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். அதை வந்து பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து கரெக்டான ஃபைல் ஃபார்மேட்டில் 5 MB இருக்க மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இது போல தான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சப்மிட்டட்னு வரும். கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சீக்கிரமாக அசைன்மெண்ட் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபைல் வந்து 5 MB மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.